நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கரம் கிடைக்குமா? அபயம் தரும் கரம் கிடைக்குமா? கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? நங்கூரம் போலே குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போலே குருநாதன் கடைவிழி ஐயா வணக்கம். என் பேர் சந்திரசேகர், காட்பாடியிலேருந்து வரேன், கவிஞ்சூர்லேருந்து. இவர் எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். ஆனால் எங்கள் வரவே முடியல, அலோவ் பண்ணல. அவர் எப்போ அலோவ் பண்ணுறாரோ அப்போ தான் நம்ம வர முடியும். இவர் நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி மன நிம்மதியாக இருக்கும். அன்றைக்கி நிம்மதியாக தூக்கம் வரும். இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குறையிறது நல்லா தெரியும். அதாவது இங்கே அடிக்கடிக்க செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கோட நல்ல பலன் நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் இங்கே ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக நடக்கும். மெயின்டெனன்ஸ் அருமையாக பண்ணுவாங்க. சின்ன சவுண்டு கூட எதுவுமே இருக்காது. நீங்கள் நிம்மதியாக கும்பிட்டு போகலாம். உங்களோட வைப்ரேஷன் நல்லா தெரியும். நீங்கள் நீங்கள் உக்காந்திங்கனாலே தியானம் பண்ணிங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மூளையில் அந்த இது நல்லா தெரியும். அன்றைக்கி நைட்டை உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். இங்கே எல்லாருமே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் குடியாத்துலேருந்து வந்திருக்கேன். அயலானந்த சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு நான் இந்த பக்கமே பல வருஷமாக சுற்றிருக்கேன். ஆனால் உள்ளே வரதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னே எனக்கு அனுமதி கொடுத்தாரு. வந்ததுலேருந்து நல்ல மன அமைதி இருக்குது. நம்ம என்ன காரியமாக வரணுமோ நம்ம காரியம் நலமாக நிறைவேறுது. அடிக்கடிக்கு வரேன் வாய்ப்பு கிடைக்கும் போது. செவ்வாய்க்கிழமை ஒரு தடவை அன்னதானம் பண்ணணும்னு 2 தடவை கணக்கு போட்ட முடியல. இன்றைக்கி இதில் கலந்துக்கினேன். விரைவில் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு. நான் கொஞ்சம் சித்தர்கள் ஜீவ சமாதி நிறைய சுற்றுறது. அந்த வகையில் பார்த்தோம்னா எனக்கு இங்கே வரணும்னு டெய்லியே அப்பப்போ அந்த எண்ணங்கள் வந்துட்டுருக்குது. ஐயா கிட்ட போன வாரம் கூட ஒரு நாள் வந்தேன். தரிசனம் பண்ணிட்டு போனேன். ஒரு நாள் சாயங்காலம் வந்தேன். லேட்டாக அது திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி படிக்கட்டிலே உட்காந்தோம். அப்புறம் நம்ம ஐயா வந்தார். திறந்து 2 நெய் தீபம் போடுங்கன்னு கொடுத்து நெய் தீபம் போட்டு வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போனோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்ல தூக்கம் வருது. மன அமைதியாக இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்குது.
நம்ம எதை பற்றி சிந்தனைப்பட தேவையில்ல. அது பாட்டுக்கு அவர் நமக்கு என்ன நேரத்தில் என்ன செய்யணுமோ செய்வார். அதில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சித்தர்கள் ஜீவ சமாதி நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு போய் நுழைஞ்சிட முடியாது. அவங்க நமக்கு எப்போ உத்தரவு கொடுக்குறாங்களோ அப்போ தான் வர முடியும். நான் ஒரு 15-20 வருஷமாக நிறைய சித்தர்களை சுற்றிட்டு தான் இருக்கேன். இங்கே வேலூர்லேயே நிறைய பேர் பார்க்குறேன். இவருடைய ஜீவ சமாதிக்கு 4 மாதமாக வந்துட்டுருக்கேன். இந்த ரோட்லேயே பல வருஷமாக சுற்றிருக்கேன். ஆனால் உள்ளே வந்தது 4 மாதத்துக்கு முன்னே தான். ரொம்ப நிம்மதியாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா வணக்கம். அயிலானந்த சித்தர் ஜீவ சமாதி மடாலயம் வேலூரில் இருக்குங்க. அது இந்த மடாலயத்தோட சிறப்பு என்னன்னா, அயிலானந்த சித்தர் வேலூரில் வாழ்ந்த காலத்தில் என்னென்னலாம் அற்புதம் பண்ணியிருந்தாருங்களோ அதே அற்புதங்கள் இப்போயும் இந்த ஜீவ சமாதி ஆயிரம் மூலம் நடக்குதுங்க. அதாவது இந்த ஸ்தலத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, நெய் தீபம் போட்டு நம்ம வைக்கிற கோரிக்கையை அயிலானந்த சித்தர்கள் சொல்கிற கோரிக்கை நிறைவேற்றுவான்றது ஐதீகம். அது நடைமுறையில் வந்து 100% சாத்தியங்க. அது அவர் இருக்கிறப்போ வந்து நேரடியாக அவர்களை வந்து கேட்டுட்டு இது நடக்கணும்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணால் நடக்குங்க. அதே பலன் வந்து இப்போ இவர் வந்து ஜீவ சமாதியாக இருக்கிறாரு, இங்கே வாழ்ந்துன்னு இருக்கார். இவர்களே நான் நெய் தீபம் போட்டுட்டு அவர்களே நம்ம வைக்கிற கோரிக்கையை வந்து அயிலானந்த சித்தர் நிறைவேற்றுறாருங்க. இந்த கோயிலோட ஸ்லோகமே என்னன்னா, அயிலாஜி சொல்கிறது வந்து அயிலானந்த சித்தர் என் மண்ணுனா இந்த ஜீவ சமாதி, என் மண்ணில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக உங்களோட கோரிக்கைகளை நிறைவேறும், நான் நிறைவேற்றுவேன். அதுதான் வந்து இவரோட வாக்கு. அதனால் வந்து இந்த மண்ணுக்கு வந்து உங்கள் கோரிக்கை வச்சு எல்லாமே நிறைவேற்றுங்க. நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குங்க. அது தொடரணும். நல்லபடியாக இங்கே வந்து உங்களோட கோரிக்கை வச்சு ஐயாவோட ஆசீர்வாதம் நீங்கள் பெறணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வனிதா. நான் ஐயாவுக்காக வந்து சேவை செய்கிறேன். அதனால் வந்து நல்லது தான் நடந்திருக்கு. என் பேர் பொன்னையன். நாங்கள் ஒரு 10 வருஷமாக அங்கே வந்து ஐயாவோட சேவை பண்ணுறோம். சில கஷ்டங்கள்லாம் வந்து நினச்சின்னு இங்கே வந்து கோரிக்கை வச்சோம்னா அதை சிலது நிறைவேறி போகுது. இதனால் நாங்களும் சில பேருக்கு சொல்லி இங்கே ஐயாவோட வந்து விளக்கு பூஜை போடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி நம்ம சிறப்பாக இங்கே பண்ணின்னுக்கிறோம். நாங்கள் வந்து 10 வருஷமாக ஐயா உயிரோடத்துலேருந்து பண்ணின்னுக்கிறோம். நாங்கள் அவர் ஒரு கட்டளை நம்ம வந்து அந்த கட்டளை எப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறுவது. சிலருக்கு நானும் சொல்கிறேன், சிலருக்கு அதனால் வந்து சிலரும் வந்து அந்த கட்டளையிடுறாங்க, நல்லபடியாக நிறைவேறுது. அதனால் வந்து சிறப்பாக வந்து பூஜை நடக்குது, நினைத்தது நடக்கும். வணக்கம். என் பேர் எஸ் சரஸ்வதி. நான் சாய்நாதபுரம். இவர் உயிரோடு இருக்க சொல்லவே நான் பார்த்துருக்குறேன். இப்போ மறுபடியும் அவர் எங்கே இருக்கிறாரு என்னன்னு தெரியலன்னு தேடின்னு இருந்தேன். இப்போ தான் ஒரு தம்பி சொன்னால் அப்படி இங்கே வந்ததுலேருந்து நல்லதே நடக்குது. நல்லா இருக்கிறேன், வரவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. சிவாய் நமங்கய்யா. என் பேர் உமா மகேஸ்வரி. வேலூர் ராணிப்பேட்டையிலேருந்து வரோம். ராணிப்பேட்டை சிப்காட்லேருந்து வரோம். இங்கே வரது வந்து ஒருத்தங்க ஆற்காட்டில் ஒரு ஐயா சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஒரு ஃபீலிங், நல்ல வைப்ரேஷன். வந்த முதல் நாளே எங்களுக்கு பயங்கர நல்ல வைப்ரேஷன். அப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சித்தராக வந்து ஒவ்வொரு ஜீவ சமாதியாக எங்களுக்கு வந்து வழிகாட்டுறார் ஐயா. இன்னும் நிறையா சிவஸ்தலங்கள்லாம் நிறையா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் போனேன். ஒன்றும் விவரிக்க முடியாத அனுபவம் அவரது. சிப்காட்லேருந்து கிளம்புனா எப்படியும் நான் வந்து 1 மணி நேரம் ஆகுங்கய்யா. எல்லாம் ஃபேமிலி பார்த்துட்டு எல்லாம் வர்றதுன்னா 1 மணி நேரம் வர்றது. ஃபஸ்ட்டு எங்கேனாலும் 1 மணி நேரத்துக்குன்னா ரொம்ப சிரமப்படுவேன். எந்த கோயில்னாலும் 1 மணி நேரம்னு கிளம்புறதுக்கு கொஞ்சம் தயங்குவேன். இங்கே என்னன்னு தெரியல, அந்த முதல் நாள் இப்போ செவ்வாய்க்கிழமைன்னா திங்கக்கிழமை சாயந்தரத்துலேருந்தே எனக்கு வந்து அது ஒரு ஈடுபாடு ஆகிடுது. அவரே எல்லாத்தையும் என்னை இயக்கிடுறாரு. எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி முதல் நாள்லேருந்தே கிளம்பிடுறாரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அது அவர் தான் இயக்குறாரு. அவர் இயக்கி அவரே கூட்டிகிட்டு வர்றாரு அவர் சன்னிதிக்கு. எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. சிவாய் நம்ம. சிவாய நம. என்னோட பேர் ரேவதி. நான் சத்வச்சாரிலேருந்து வரேன். என்னுடைய குரு காரிய குரு ஸ்ரீலஸ்ரீ பூண்டிமகன் ஆற்றல் சுவாமிகள். அவருடைய வழிகாட்டலில் என்னுடைய காரண குரு டிஎஸ் வெங்கடாச்சலம் ஐயா, அவர் புதுவசூரில் இருக்கார். இவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸ்ரீ அயிலு சித்தர் ஆலயத்தில். இங்கே நல்ல வைப்ரேஷன் இருக்குது. இங்கே பாட்டு பாடினா ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் என்னோடய ஃபேமிலிக்காகவும் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். மகிழே சிவபுராணம் தன்னை முல்லை
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கரம் கிடைக்குமா? கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? கிடைக்குமா? அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுடன் அருள் இருந்தால். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுடன் அருள் இருந்தால். உனக்கென்றே உனக்காக என்னை ஆக்குவேன். உனக்கென்றே உனக்காக என்னை ஆக்குவேன். நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? நங்கூரம் போலே குருநாதன் கடைவிழி இருக்க. நங்கூரம் போலே குருநாதன் கடைவிழி இருக்க. சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா? சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா? நிஜமான அன்பை வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து, நிஜமான அன்பை வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து, உன் விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா? योगेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय. सर्वेश्वराय सदाशिवाय. सर्वेश्वराय सदाशिवाय. महादेवाय नमः. महादेवाय नमः. महादेवाय नमः. योगेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरु
சுவாமிகள் என்பது நிறைய கோயில்களில் செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு சரிசமமான ஒன்று.